அவருக்கான பதில் நான் சொல்றேன் சார். அவரோட அதே சிச்சுவேஷன் தான் என் லைஃப்ல நான் மீட் பண்ணிருக்கேன். அவர் ஒரு பொண்ணு பின்னாடி போனாரு, நான் என் பையன் பின்னாடி போனேன். நான் நம்பினது என்னோட முயற்சியை. இன்னுமே ஐ எம் இன் லவ். முயற்சி திருவினையாக்க நான் நம்பினேன். அந்த பையனை ஸ்டார்டிங்ல நான் வேண்டவே வேண்டாம்னு சொன்னான். இல்ல நான் ஃப்ரெண்டாவே உன் கூட இருந்தாரு, எனக்கு லவ் வராதுன்னு சொன்னான். நான் என்னால என்னை மாத்தி நான் என்னோட பிஹேவியரை வச்சு ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி நான் உன்னை என் ஒய்ஃபா எடுத்துக்கிட்டேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்குமே நான் லவ்ல தான் இருக்கேன். அவன் இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் அதே சிச்சுவேஷன் தான். நானும் அவங்க வீடு வரைக்கும் அழுதுட்டே போனேன். அவனை நான் கெஞ்சினேன், கேட்டேன், இந்த மாதிரிலாம் உன்னை பார்த்துப்பேன்டா, இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவன் வேண்டான்னு தான் சொன்னான். அவன் டெசிஷன் அவன் வேண்டான்னு தான் சொன்னான். அடுத்த டெசிஷன் அவன் சொன்னான்ல என்கிட்ட, நான் உன்னை ஏத்துக்கிறேன்டா, நான் உன்னையே லவ் பண்றேன், நான் உனக்காக இருப்பேன் அவன் சொன்னான். ரொம்ப சிம்பிள்மா. அதாவது இப்ப இவருக்கான சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அந்த பையன் பின்னால போய் உங்கள் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்க அந்த சக்சஸ் ஆயிருக்கீங்க. என்னெல்லாம் செஞ்சீங்க? ஒண்ணுமே இல்ல சார். ஸ்டார்டிங்ல அவங்க அழுதுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. நான் என்னோட லவ் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் அவனோட பழகினேன். உண்மையா ஒத்துக்கணும்னா அதான், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகினேன். அவனோட கேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்சது, அவனோட எல்லாமே எனக்கு பிடிச்சது. நான் ஒரு நாள் அழுதுட்டே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா, நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன். அன்னைக்கு அவன் என்னை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, என்னால முடியாது. நான் சொன்னி கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 4 மந்த்ஸ் கழிச்சு தான் அவன் வந்து, நீ சொன்னது உண்மை, நான் அவனை லவ் பண்றேன். இத்தனைக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல, அவனை நான் எதுவும் இம்ப்ரெஸ் பண்ண கிடையாது. 4 மாசம் அவரை கன்வின்ஸ் பண்ண என்ன பண்ணீங்க? நான் கன்வின்ஸ் எதுவும் பண்ணல. சரி, நீ எனக்கு வந்து நான் உன்னோட திரும்ப பேசினா எனக்கு எப்படி இருந்தாலும் நான் ஹர்ட் ஆகுவேன். நான் வந்து உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன், நீ என்னை ஏத்துக்கல, நான் உன்னோட பழகினா நான் தான் ஹர்ட் ஆவேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். என்ன ஓகேனா ஓகே முடிஞ்சு. ஆனா நான் இருந்த விதம், என்னோட கேரக்டர் அந்த 4 மாசத்துல அவனை மாத்த வச்சது. அவனே என்னை பார்த்து நான் உன்னை ஒய்ஃபா ஏத்துக்கிறேன்னு சொல்ல வச்சது. அதுக்கு பேர் தாங்க முயற்சி. அதுக்கு பேர் தான் என் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை தவிர விதி மேல வச்ச நம்பிக்கை கிடையாது. பொதுவா பெண்கள் வந்து ஆண்களை விட இந்த மேஜிக்கை நம்புறவங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நடந்துருச்சா? பெண்கள் தான் இந்த மேஜிக்கை பெருசா நம்புவாங்க. ஒரு கட்டத்துல கூட நீங்க உணரலையா, இட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட், இவன் எனக்கானவன்? அப்படிலாம் நான் எதுவும் உணரல. நான் அப்படி உணராம எப்படி இப்படி போறேன்? ஒரு விஷயம், அதாவது எல்லார்கிட்டயுமே பழகுறோம் சார். சில விஷயம் பிடிச்சா மட்டும் தான் சில பேரோட வாழணும்னு ஆசைப்படுறேன். சரியா? அந்த வகையில எனக்கு சில விஷயம் பிடிச்சது. இன்னைய வரைக்குமே என் லைஃப்ல கேர்ள்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பசங்க தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவன்கிட்ட எனக்கு வந்து மத்தவங்க எல்லாத்ததை விட ஒரு 2 விஷயம் இம்ப்ரெஸ் ஆனேன் நான். அவன் இம்ப்ரெஸ் பண்ணா அப்படி என்ன விஷயம் இம்ப்ரெஸ் ஆன விஷயம்? அவங்க ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்ல அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது the word is said is I have born to rule. அந்த ஒரு வேர்ட்லயே நான் கவுந்துட்டேன். I have born to rule. சோ அத வந்து சொல்றது கூட சில பேருக்கு தைரியம் வேணும். அவன் நினைச்சிருக்கான், அவன் முடிவு பண்ணான், நான் பிறந்திருக்கிறதே நான் ரூல் பண்ணதான் அவன் நினைச்சான். அதனால அவன் வெளிப்படையா சொன்னான். ஆட்சி செய்வதற்காக பிறந்தவன் நான் ஒருத்தர் சொல்றப்போ உங்களுக்கு அவன ஒரு ராஜா மாதிரி தோணல? நான் அந்த மாதிரி இருந்ததாலே அவன் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சான். எஸ் எஸ். உங்களுக்கு ராஜா மாதிரி தெரியல? ஆமா. உங்களுக்கு ராஜா மாதிரி தெரியல? தெரிஞ்சாங்க. உங்களுக்காக பிறந்தவங்க மாதிரி தெரியல? எனக்காக பிறந்தவங்க மாதிரி தெரியல, அவங்க வித்தியாசமா சார் பிறந்தவங்க. அதாவது இப்போ இங்க இருக்கிறவங்களே சில பேர் வந்து என்ன ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, சமாளிஃபிகேஷன் differs from the personal experience. Please understand that. Okay, you cannot say like that is a summification, right? ஒரு நிமிஷம், நீங்க அவங்களுக்காக உங்களோட எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? No, never சேஞ்ச் பண்ணிக்கல. இருங்க, கேமரா பார்த்து நீங்க கேக்கலாம். நான் இப்போ நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் I have never changed my character from my childhood. ஓகே, நீங்க அவங்களுக்காக கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கல, ஆனா நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க, கரெக்ட்டா? ஆனாலும் அவர் உங்களோட லவ் இப்ப ஏத்துட்டு இருக்காருன்னா அதுக்கு விதிதாங்க காரணம். எல்லாத்தையும் இவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி, ஒரு நிமிஷம், இவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க பின்னாடி நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க நல்ல புத்திசாலியாக பேச ஒரு வெரி சென்சிபிள் கேர்ள், பிரில்லியன்ட் கேர்ள். நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றேன். இதெல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண பொண்ணா மனசத்துட்டு சொல்லுங்க. ஆர்குமெண்ட்ங்கிறது வந்து உண்மை பேசுதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து பேசுறது. வார்த்தையில ஜெயிப்போம் தோப்போம், ரைட்டா? ஆனா மனசுல ஜெயிக்கவோ தோக்கவோ ஒரு இடம் கிடையாது. அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து எனக்கு சொல்லுங்க, ஒரு கட்டத்துல கூட இவன் எனக்காக பிறந்தன்னு உங்களுக்கு தோணல? எமோஷனலா சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கது எமோஷனலாங்கிறது என்ன வாயில இருத்தா கட்டி விட்டா பறந்து மாதிரி இருக்க இர. ஒரு கட்டத்துல கூட ஒரு சாதாரண பொண்ணா சொல்லுங்க. இதெல்லாத்தையும் திறந்துட்டு கேர்லி காலியா நெயில் பாலிஷ் போட்டுக்கிற, ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, ரிப்பன் வச்சுட்டு, ஆஃப் ஸ்கர்ட் போட்டுட்டு, சிரிச்சுட்டு விளையாடுற, ரிங் பால் விளையாடுற ஒரு பொண்ணா சொல்லுங்க. எனக்கு ஒரு கட்டத்துல கூட இவன் எனக்காக பிறந்தவன் அப்படின்னு உங்களுக்கு தோணல? எங்கேயோ பிறந்து எனக்காகவே வந்தவன். நோ, நான் அதை விரும்பல. என்னோட கேரக்டர் நான் என் நிலைமையில இருந்தது அவங்களுக்கு பிடிச்சதாலதான் அவங்க என்ன பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ப்ரீ டிட்டர்மைன்ட் இல்ல. இல்ல, அவர் ராஜகுமாரன், ஆனா உங்களுக்காக பிறந்தவர் அல்ல. அந்த மாதிரிலாம் நான் எனக்குல பிறந்தவரை நீங்க லவ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் அதாவது எப்பவுமே வந்து நமக்காக தான் ஒருத்தர் படிச்சிருக்காங்க. கேமரா பாருங்க. அவர் பேர் என்ன? பையன் பேரு
தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் நீ எனக்காக பிறந்தவன் அல்ல, ஆனாலும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் தைரியமா சொல்வேன், தமிழ்ச்செல்வன் ஐ ஸ்டில் லவ் யூ. ஆனா நீங்க வந்து எனக்காகவே பிறந்தவங்க நான் நினைக்கிறது கிடையாது. என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது, நீங்க அதனால என்ன லவ் பண்ணீங்க. ஸ்டில் ஐ அம் இன் லவ் வித் யூ அண்ட் யூ ஆர் இன் லவ் வித் மீ. ஐ லவ் யூ ட்ரூலி. உங்களுடைய அறிவை நீயா நானா பாராட்டுகிறது. நோ மோர் கமெண்ட்ஸ். உங்களுடைய அறிவை நீயா நானா பாராட்டுகிறது. தமிழ்ச்செல்வன் அறிவாளி துணையை தேடியதற்காக பாராட்டுகிறது. ஆனால் அறிவை கலற்றி வைத்துவிட்டு மனசை திறக்க முடியாத இறுக்கத்திற்காக தமிழ்ச்செல்வனுக்காக நீயா நானா வருத்தப்படுகிறது. பட் ஸ்டில் you made a very sensible girl.